இதுக்கு ஏதாவது ராக்கெட் சயின்ஸ் வேணுமா? இன்னும் என்ன கிளியராக வேணும்? தௌராத்தில் பைபிள் போதும் இவங்களுக்கு. பைபிளை வச்சு ப்ரூவ் பண்ணலாம். என்ன லட்சணத்தில் இன்றைக்கி தீனு ஃபாலோ பண்ணுற. இன்றைக்கி இஸ்ரேலில் பைபிள் ஃபாலோ பண்ணுறாங்களா? பைபிளுடைய சட்டங்கள் எடுத்து பைபிளுடைய சட்டங்களை ஃபாலோ பண்ணுங்கப்பா. நீங்கள் குரான்லாம் பண்ணாதீங்க, 2ஆம் பட்சம். உங்கள்கிட்ட அவ்வளோலாம் எதிர்பார்க்கல. நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள். அமெரிக்காட்டெலாம் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்கல. நீங்கள் பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தௌராத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் இஞ்சியில் ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் இஸ்லாத்தை குரானை ஃபாலோ பண்ணுறோம். 3 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். எல்லா இடத்துலையும் பன்றி ஹராமு, எல்லா இடத்துலையும் மது ஹராமு, எல்லா இடத்துலையும் விபச்சாரம் ஹராமு, என்ன எல்லா இடத்துலையும் கொலை ஹராமு, எல்லா இடத்துலையும் பொய் பேசுவது ஹராமு, எல்லா இடத்துலையுமே அப்படி தான். எல்லா சரீரத்திலும் அதான் கொடுத்துருக்கான். இப்போ இந்த வசனங்களுக்கு வருவோம். நிச்சயமாக நாம் தௌராத்தை இறக்கினோம், அதில் நேர்வழி காட்டுதலும் ஒளியும் இருந்தது. முஸ்லிம்களாக இருந்த நபிமார்கள் அனைவரும் அதை கொண்டே இந்த யூதர்கள் என்று அழைத்து கொண்டவர்களுக்கு தீர்ப்பளித்து வந்தனர். அல்ல எப்படி குத்தி காட்டுறான் பார். நான் அனுப்பின நபிமார்கள் முஸ்லீம்கள், ஆனால் இவனுங்க வச்சுக்கிட்ட பேர் யூதர்கள். இந்த யூதர்கள்னு பேர் வைக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுலைமான் நபியுடைய 2 மகன்கள். சுலைமான் நபியோட அரசாங்கம் மிக பெருசு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சுலைமான் நபிக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. அவங்களில் ஒரு மகன் வந்து 2ஆ அந்த அரசாங்கம் பிரிஞ்சது. ஒரு பகுதி வந்து இஸ்ரேல்னு பிரிஞ்சது, இன்னொரு பகுதி யூதா அப்படின்னு பிரிஞ்சது. இந்த யூதாங்கிற அந்த பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேஷனாக இருந்துச்சு. ஸோ அதிலிருந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தங்களை தாங்களே யூதர்கள்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அல்லாஹ் சொல்கிறான், நான் நபிமார்கள் முஸ்லீம்களாக அனுப்புனேன். அவங்க வந்து இவங்க யூதர்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கூட நான் அனுப்புன அந்த தௌராத் இருக்குல்ல, அதை வச்சு தான் வழி நடத்திட்டு இருந்தாங்க. அதை கொண்டே அவர்கள் தீர்ப்பளித்து வந்தனர்.